ஃபைனலா நம்மளோட மைலோ மால்டிஸ் டாக் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால லிபி க்ரூமிங் அவங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். ஹேர் ஸ்டைல் பண்றதுல இருந்து நெயில் கட் பண்றதுக்கு செம்மையா பண்ணுவாங்க. டாக்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 30 to 40 கால்ஸ் நாங்க அட்டெண்ட் பண்றோம். எல்லா மாசமும் வந்து ஒரு 10ல இருந்து 15 கால்ஸ் வரும். இந்த கால்ஸ் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, என்னால என் டாக் வளர்க்க முடியல, யார்ட்ட கொடுக்கலாமா, அடாப்டேஷன் யார்ட்ட கொடுக்கலாமா, அது அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக் எங்களை கடிக்கிறாங்க, ஓவரா எங்க மேல வந்து பாயறாங்க, ஸ்கிராச் பண்றாங்க, இல்ல நான் வந்து ஃபாரின் கண்ட்ரி போறேன் அதனால கொடுக்கலாமா, டாகோட ஃபர் முழுசுமே எங்க வீட்டுக்குள்ள இருக்கு, எங்க டாக் வந்து எப்ப பாரு பாட்டி வீட்டுக்குள்ளே போறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ் சொல்றாங்க. ஒரு டாக் உங்களால வளர்க்க முடியலன்னா தயவுசெய்து டாக் எடுக்காதீங்க. உங்க டாக் வந்து நீங்க ப்ளூ கிராஸ்ல விடுறீங்களோ இல்ல ரோட்ல போய் விடுறீங்களோ, நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் மறந்துடுவீங்க. ஆனா இது டாகோட மனசை வந்து பயங்கரமா பாதிக்கும். அவங்க கடைசி காலம் வரைக்கும் பாதிக்கும். லைஃப்ல கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, கர்மாவை நம்புங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அது சுத்தி வந்து உங்களை அடிக்கும், இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை அடிக்கும். அந்த டைம் அதை அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிக்கோங்க.